ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப தொடர்ச்சியா திருவிழா வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நெனைக்கிறேன். எ நான் என்ன அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க, ஃபாலோவும் பண்ணிக்கங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம திருப்பதியில இருக்கிற கீழ்த்திருப்பதியில இருக்கிற திருச்சானூர் பத்மாவதி தாயாரோட திருவிழா தான். இந்த திருவிழா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் திருப்பதியில எப்படி நமக்கு திருவிழா நடக்குதோ, முதல் நாள் என்ன நடக்குமோ, 2வது நாள் என்ன நடக்குமோ, அதே மாதிரியே கீழ்த்திருப்பதியில இருக்கிற திருச்சானூர்ல இருக்கிற பத்மாவதி தாயாருக்கும் அதே மாதிரி தான் நடக்கும். நம்ம இப்ப என்ன பார்க்குறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் காலையில பார்த்தீங்கன்னா கொடியேறுச்சு. ர மாலை சின்ன சேஷ வாகனம். மறுநாள் 2வது நாள் பார்த்தீங்கன்னா, பெரிய சேஷ வாகனம். நைட்டு ஹம்ச வாகனம். இது நடுப்புற பார்த்தீங்கன்னா, நடுப்புற ஊஞ்சல் சேவைன்னு ஒண்ணு நடந்தது. அதுக்கப்புறமா 3வது நாள் காலையில பார்த்தீங்கன்னா, முத்தியால பல்லக்கு. நம்ம அதுதான் முதல்ல பார்த்தோம். அத முத்துலயே பல்லக்கு மாரி செஞ்சு, இதே மாதிரி வெங்கடேச பெருமாளுக்கும் நம்ம போன புரட்டாசி பிரம்மோற்சவத்தில பார்த்தோம். இவங்களுக்கு கார்த்திகை பிரம்மோற்சவம்னு சொல்லிட்டு, தெலுங்கு கார்த்திகை சீக்கிரமா ஸ்டார்ட் ஆயிடுச்சாம். அதனால நெறைய இவங்க இந்த திருவிழா ஸ்டார்ட் ஆக முன்னாடியே அங்க லக்ஷ குங்கும அர்ச்சனை அதெல்லாமும் நடந்தது. நான் என்னடா இது கார்த்திகையே வரல, ஆனா கார்த்திகை பிரம்மோற்சவம்னு சொல்றாங்களேன்னு நெனச்சோம். அது தெலுங்கு கார்த்திகை சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிடுமாம். அ அ 3ஆம் நாள் காலை முத்தியால பல்லக்கு, மாலை சிம்ம வாகனம். சிம்ம வாகனத்தில இருக்கிற இந்த பத்மாவதி தாயார் நரசிம்ம அவதாரத்தில தோன்றுவாங்களாம். அ நமக்கு இதெல்லாம் அவ்ளோ தெரியாதுங்க. இப்ப தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் பார்க்குறேன். இது 2 நாள் இந்த முதல் நாள் திருவிழாக்கு அப்படியே விட்டுர்றாங்க. 2வது நாள், 3ஆம் நாளுக்கு திருவிழா மாலை 3 மணிக்கு அ மாலை வாகனத்துக்கு ரெடியான முன்னாடி அவங்க ஊஞ்சல் சேவைன்னு சொல்லிட்டு பண்றாங்க. அது முதல் நாள் கரெக்ட்டா 2வது நாள் ஊஞ்சல் சேவை தான் இப்ப நீங்க பார்க்குறீங்க. இந்த ட்ரெஸ் இந்த இந்த ஊஞ்சல் சேவை முடிஞ்ச பிறகு தான் நைட்டு அம்ச வாகனத்தில வந்தாங்க. இது 2வது நாள் நடந்தது. முதல் நாளுக்கு ஊஞ்சல் சேவை வீடியோ யாரும் போடல. நமக்கு இந்த டிடிடில நம்ம ஃபாலோ பண்ணி வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க நமக்கு ஃப்ரெண்டும் இருக்கிறாங்க. நெறைய வீடியோஸ்லாம் அனுப்பி விடுறாங்க. நான் அடிக்கடி திருப்பதியோட அப்டேட் ஃபுல்லாவே நான் போட்டுட்ருக்கேன். நீங்க திருப்பதி யாராவது போறதா இருந்தா, நீங்க அந்த அப்டேட்ட பார்த்துட்டு போனீங்கன்னா, நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நீங்க ஃப்ரீ தரிசன்ல சாமி பார்க்கறதா இருந்தா எவ்வளோ நேரம் ஆகும்? அதுக்கப்புறம் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குனா எவ்வளோ நேரம் ஆகும்? அதெல்லாம் டீட்டெயில் போடுவேன். இது 3ஆம் நாள் நேத்து நைட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்ம வாகனத்துக்கு முன்னாடி இந்த ஊஞ்சல் சேவை நடந்தது. நான் போடுற வீடியோலாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். நீங்க திருப்பதிக்கு போறப்ப நீங்க இந்த எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு திருப்பதிக்கு போனீங்கன்னா, சீக்கிரம் சாமி பார்த்துட்டு வந்துடலாம். எஸ்எஸ்டி டோக்கன் இப்ப டைம் மாத்திட்டாங்க. மதியானம் 2 மணிக்கு மாத்திட்டாங்க. முன்னாடிலாம் விடிய காலைல குடுத்துட்டுருந்தாங்க. அத மாரி நான் அப்டேட் உங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நீங்க என் சேனல கன்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. நான் திருப்பதியோட அப்டேட் டெய்லி நான் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். என்னன்னா, நம்ம ஃப்ரீ தரிசன் போறப்போ ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஆகுது, 8 மணி நேரம் ஆகுது, 24 மணி நேரம். நீங்க அப்ப பிளான் பண்றப்ப பார்த்துக்கலாம். இன்னைக்கு போனா இவ்ளோ நேரம் ஆகும். நம்ம இப்படி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணி போலாம். நீங்க ரூ. 300 டோக்கன் வாங்கியிருந்தீங்கனாலும், அதுக்கு 2 மணி நேரம், 5 மணி நேரம் ஒவ்வொரு டைமும் மாறும். எஸ்எஸ்டி டோக்கன் நம்ம வாங்கிட்டோம்னா, நமக்கு போயிட்டு வாங்குறப்பவே தெரிஞ்சிடும் எவ்வளோ மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. நம்ம அத வாங்கிட்டு வேற எதனா சாமியெல்லாம் பார்த்துட்டு கூட அந்த டைம்க்கு மட்டும் திருப்பதிக்கு போய் மேல் திருப்பதி போனோம்னா, ஏன்னா கீழ் திருப்பதியில தான் நமக்கு எஸ்எஸ்டி டோக்கன் தராங்க. நம்ம அது மாரிலாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால கன்டினியூவா என்னோட சேனல வாட்ச் பண்ணுங்க. எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா, லைக் மட்டும் பண்ணுங்க. லைக் பண்ணா தான் அந்த வீடியோ மத்தவங்களுக்கு ஷேர் ஆகும். நான் அடுத்தடுத்து நான் நடக்கிறத உங்களுக்கு கன்டினியூவா சொல்றேன்.